வெல்கம் டு சேனல் 316 வழங்கும் எட்டர்னல் சிங்கர் சீசன் 2. ஓகே நேயர்களே, எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க, நல்லா இருக்கீங்க இயேசு நாமத்துல அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறேன். சோ ஹோப் சாமி எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க என்ன ஆளே காணோம் 2 வாரமா? எல்லாரும் கேட்டாங்க என்ன கொஞ்சம் வெளியூருக்கு போயிருந்தேன். ஓ பிரைஸ் காட், பிரைஸ் காட். எப்படி இருந்தது? இல்ல கொஞ்சம் சின்ன வேலை இருந்தது, மற்றபடி வேற எதுவும் இல்ல. அப்படிங்களா? இருந்தாலும் நீங்களும் ஷவனும் ரொம்ப கலக்கிட்டு இருந்தீங்களே ஷோல. நீங்க பாத்தீங்களா இல்லையா? சொரம் எல்லாம் பாடினாரு, அவ்வளவு அழகா இருந்தது. நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன். அவர் திரும்ப பாட சொல்ல கூப்பிட போறேன். ஆமா, நீங்க கூப்பிட அன்னைக்கு நீங்க தான் பாட போறீங்க ஸ்வரம் எல்லாம். நானா நீயான்னு செக் பண்ணிடலாமா? செக் பண்ணிடலாமே. ஓகே நேயர்களே, நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த எட்டர்னல் சிங்கர் சீசன் 2 எபிசோட் 15க்கு நம்ம வந்திருக்கிறோம். சோ ஹோப் எல்லாருமே சந்தோஷமா இந்த பாடல்களை கேட்க ஆர்வமா இருப்பீங்க. நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன், ஏன்னா நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். 2 வாரத்துக்கு பிறகு இவர்களுடைய பாடல்களை கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சோ என்ன பண்ணலாம் சாமியா? வெயிட் பண்ணாம ப்ரோக்ராம்குள்ள போயிடலாமா? வெயிட் பண்ணாம ப்ரோக்ராம்குள்ள போய் ஆகணும்க்கா. நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாட போறவங்களும் சரி, என்ன சொல்றதுன்னு தெரியல. போன வாரம் எல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமா பண்ணாங்க. இன்னைக்கு அதை விட பயங்கரமா பாடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். என்ன போல நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். நம்ம வெயிட் பண்ணாம ப்ரோக்ராம்குள்ள போயிடலாம். ஓகே, நம்ம ப்ரோக்ராம்குள்ள வந்தாச்சு. இன்றைய தினத்தோட ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யார் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிடலாமா சௌமியா? கண்டிப்பாக்கா. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் வேத வித்யா ஃப்ரம் சென்னை. ஹாய் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஓகே, நேயர்களுக்கு உங்களை சின்னதா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறீங்களா? நீங்க உங்க பேர், நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்றது. என்னோட நேம் வேத வித்யா. நான் சென்னை சவுகாப்பேட்லேருந்து வரேன். நான் வந்து ஓப்பன் டோர் சர்ச்சில் போயிட்டு இருக்கேன். நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கேன். அவ்வளோதான். ஓகே, சூப்பர் சிஸ்டர். ஓப்பன் டோர் மினிஸ்ட்ரிஸ், அந்த பேரை கேட்டாவே ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் அங்கே என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க சிஸ்டர்? அங்கே ஈவினிங் சர்வீஸ் வர்ஷிப் பண்ணுவேன். ஓகே. அண்ட் வெளியில் சர்ச்சஸ்க்கெலாம் வர்ஷிப் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர். ப்ரைஸ் காட், ப்ரைஸ் காட். ஓகே. ஸோ ஃபிசியோதெரப்பின்னு சொல்கிறீங்களே, ஸோ நீங்கள் வர பேஷண்ட்ஸ்க்கு ஆண்டவர் பற்றி நிறைய சொல்லியிருப்பீங்க. கண்டிப்பாக நிறைய சொல்லுவேன். நிறைய என்னோட தெரப்பியை விட நான் ஹீலிங் நிறைய, அது மூலிமா ப்ரேயர் மூலிமா தான் ஹீலிங் நிறைய நடக்கும். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன சாங் எங்களுக்காக எடுத்துருந்துருக்கீங்க? முழுவல். ஜான்ஜோபஸ் சாங் முழுவல். ஓகே, முழுவல் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாமா? யா, தட்ஸ் எ கம்ப்ளீட். அவரோட லவ் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காரு. ஸோ அதை தான் நான் இன்னைக்கு பாட போகிறேன். அவரோட அன்பை பற்றி, அவரோட கம்ப்ளீட்னஸ் ஆன அவரோட அன்பை பற்றி இன்னைக்கு நான் எங்களோட இந்த பாட போறீங்க. நான் ரொம்ப கேட்க ஆர்வமாக இருக்கேன். எனி மோர் क्वेश्चन சாமியா? நோ அக்கா, வெயிட்டிங் ஃபார் தி சாங். ஓகே, ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர். தேங்க்யூ. என்
சிஸ்டர் ரொம்ப அழகா பாடுனீங்க. கேட்கவே ரொம்ப இனிமையா இருந்துச்சு. கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருந்துச்சு இந்த பாடல். ஆக்சுவலா ஆமா, ரொம்ப அருமையா பாடியிருந்தீங்க சிஸ்டர். என்ன சொல்றது, அன்னூராதா மேம் அவங்க பாடின மாதிரி இருந்துச்சு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க பாடினது அவங்க பாடினது கொஞ்சம் சிமிலரா இருந்தது. ரொம்ப அழகா பாடினீங்க. சேனல் வந்து பாடுறேன்னு சொல்றீங்களா இல்ல வெளியே காம்படிஷன்ஸ் போயிருக்கீங்களா? ஆஃப்ல காம்படிஷன்ல நான் போனது இல்ல. இத ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த 316 சேனல் என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்ததுனால என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நல்ல ஒரு ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. சீரியஸா இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ஆக்சுவலி சரி இல்ல தெரியவே இல்ல. ரொம்ப பியூட்டிஃபுல்லா நீங்க டெலிவர் பண்ணிருந்தீங்க சாங். நீங்க இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண போறீங்க. நீங்க அந்த ஹை பிட்ச் எடுத்தீங்க இல்லையா, அது ஒரு வாட்டி எடுங்க. அத ஏனோ ஏனோ ஏனிந்த அசலை அன்பு. இப்போ இது வந்து எங்க சிஸ்டர் சௌமியாக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பா என்னை விட சூப்பரா பாடுவாங்க நம்புறேன். எனக்கு அவ்வளவா சிங்கிங் வராது சிஸ்டர். சௌமியா ட்ரை பண்ணலாம். சௌமியா ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணுவோம். லெட்ஸ் ட்ரை. ரெடி 3 2 1. ஏனோ ஏனிந்த அசலை அன்பு, ஏனோ என் மீது சிலுவை அன்பு, ஏனோ ஏனிந்த அசலை அன்பு, ஏனோ என் மீது சிலுவை அன்பு. ஓகே, எப்படி பண்ண? என்னை விட நீங்க ரொம்ப சூப்பரா பாடிட்டீங்க. இல்ல சிஸ்டர், நீங்க இன்னும் ஹை பிட்ச் எடுப்பீங்க. எங்களுக்காக நீங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. சோ லெட்ஸ் see லைக் ஃபைனல் செலக்ட் ஆறீங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பாப்போம். ஆல் தி பெஸ்ட். Thank you. என்ன நேயர்களே, நம்மளோட வேத வித்யா சிஸ்டருடைய சாங்கை கேட்டு நீங்களும் மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு விசுவாசிக்கிறேன். ஓகே நேயர்களே, நீங்களும் வேத வித்யா சிஸ்டருடைய பாட்டை கேட்டு மெயின் மறந்து போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நானும் விசுவாசிக்கிறேன். அடுத்தடுத்து வர கண்டஸ்டன்ட் என்ன பாடல் பாட போறாங்க அப்படின்னு கேட்கறதுல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதுக்கு முன்னாடி என்ன எப்படியே பாட வச்சுட்டீங்க. ரொம்ப நாள் அக்கா பாடுங்க விடுங்கக்கா, பாட விடுங்க கேட்டேன். அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து திடீர்னு கொடுக்க கூடாது. பார்த்தேன், அப்பதான் ஒரு டேலண்ட் வெளியே வந்துச்சு. இப்ப ஹை பிட்ச்னால எடுக்க முடியுதுன்னு தெரியுதுக்கா. ஓகேக்கா, தேங்க்யூக்கா. தேங்க்யூ. ஓகே நேயர்களே, நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யார் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரதர் சோபன் பாபு ஃப்ரம் சென்னை. பிரைஸ் லார்ட் பிரதர், எப்படி இருக்கீங்க? பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, உங்க பேரு, நீங்க எங்க இருந்து வரீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றது நேயர்களுக்கு சொல்லிடுறீங்களா? என் பேர் சோபன் பாபு, சென்னை மாதவத்திலேருந்து வரேன். நான் ஒரு பார்சல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே, பார்சல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்கே நம்மளுடைய ஆண்டர் பற்றி நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லியிருப்பீங்க இல்லையா? நிறைய பேர். அவங்க கிட்ட இருந்து என்ன ரெஸ்பான்சஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இது வரைக்கும்? அவங்க மோஸ்ட்லி வந்து அங்கே நிறைய பேர் கடனில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மேற்கொண்டு வந்து கடன் வாங்கி அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் அடிக்கடி இயேசுப்பா பற்றி நான் சொல்லுவேன். சொல்ல இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகான வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க பிரதர். ஸோ பிரைஸ் காட். எங்களுக்காக என்ன பாடலை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க? இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். And the truth, life and the way. ஓகே, ரொம்ப அழகான பாடல் எடுத்துருக்கீங்க. ஸோ வேற எங்கெல்லாம் பாடிருக்கீங்களா பிரதர்? வெளியே காம்படிஷன்ஸ் போயிருக்கீங்களா? காம்படிஷன் அதிகமாக போனதில்லை. சர்ச்சஸில் இந்த மாதிரி சர்ச்சஸில் பாடிருக்கீங்க. அப்போ இதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் காம்படிஷனில் கலந்துக்கிறீங்க. ஓகே பிரதர், ஆல் தி பெஸ்ட். வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன்.
புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார், கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அழைத்தார், மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அழைத்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல்ல மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். மேகங்கள் மீதிலோனார், மணவாளனாக வருவார், மேகங்கள் மீதிலோனார், மணவாளனாக வருவார். மார்பில் என்றும் அணைப்பார், தூக்கி உன்னை சுமப்பார், மார்பில் என்றும் அணைப்பார், தூக்கி உன்னை சுமப்பார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். ஓகே, ரொம்ப அழகா பாடியிருந்தீங்க பிரதர். எதனால இந்த சாங் சூஸ் பண்ணீங்க? ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஸோ இந்த பாடல் வரிகளாக ரொம்ப அழகா இருந்தது இல்லையா? இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான பாடல் சூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே பிரதர், நீங்க ஆண்டவருக்காக என்னென்ன ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் சர்ச்சில் வந்து 2011 சிறுவர் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, சண்டே ஸ்கூல். ரொம்ப முக்கியமான ஊழியம் இல்லையா அது? பரவாயில்ல. ஓகே, சூப்பர். நீங்க அழகா கிட்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து உங்களுடைய ஊழியங்களும் சிறந்து விளங்கிட அவங்க நாங்கள் வாழ்த்துறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பிரைஸ் லார்ட் பிரதர், எப்படி இருக்கீங்க? பிரைஸ் லார்ட் சிஸ்டர், நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். உங்க பேரு, நீங்க எங்க இருந்து வரீங்க, என்ன பண்றீங்கன்றத நேயர்களுக்கு சொல்லிடுறீங்களா? என் நேம் அக்ஷய், நான் வந்து சென்னையிலேருந்து வரேன். நான் இப்போ கரண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க? ஒர்க் பண்ணிட்டு மினிஸ்ட்ரி பண்றீங்களா? சைட் பை சைட். ஓகே, ஸோ வி எக்ஸ்பெக்டட் தட். ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது நம்மளுடைய பிள்ளைகள் மினிஸ்ட்ரி பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, ஸோ நீங்க வந்து எங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணியிருந்தீங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தது இல்லையா? இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல வேணுமா, கலர்ல போடலாமா? சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ கலர்ல தான் இருக்கும் கண்டிப்பா. ஓகே பிரதர், இட்டர்னல் சிங்கர்ஸ் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? எது மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆக்சுவலி ப்ரீவியஸாக வந்து எங்களோட ஆன்ட்டி வந்து லைக் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அது மூலயமா எனக்கு இன்ட்ரோ கொடுத்தாங்க. ஸோ அண்ட் தென் நான் இன்ஸ்டா சும்மா ஸ்க்ரால் பண்ணும்போதே காட் அ ரீல். ஓகே. அண்ட் அது ஆக்சுவலி நான் பார்க்கல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ பார்த்துட்டு எனக்கு ஷேர் பண்ணாங்க, நீ போய் இதில் ட்ரை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஜஸ்ட் ஸ்க்ரோல் இட் டவுன். அப்புறம் பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ இதோட ட்ரை பண்ணுறாங்க. பட் நம்ம கருத்துக்காக பண்ணும்போது இதே நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ஸ்க்ரால் பண்ணேன். அதுக்கப்புறம் தென் ஐ ரெஜிஸ்டர்ட் இட். தென் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ ஷேர் பண்ணேன். ஐ காட் செலக்டட் அண்ட் உங்களுக்கு வந்து கால் வந்திருக்கும். ஓகே பிரதர், நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? ஆக்சுவலாக இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா காலேஜ் இயர்ஸில் பாடினது, அதுக்கப்புறம் வந்துட்டு பாடுறது கிடையாது, ஸ்டாப் ஆயிடுச்சு. சும்மா பாத்ரூம்ல உட்காந்து பாடிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நாங்களும் அதே போல ஒரு பாத்ரூம் சிங்கர். பட் லேட்டர் அதுக்கப்புறம் வந்துட்டு சரி நம்ம ஒரு ட்ரை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சௌமியா, யூ நோ ஒன் திங், இந்த பிரதர் வந்து சீசன் 1 வந்திருந்தார். யா அக்கா, நான் பார்த்தேன். அப்போ நல்லா பாடியிருந்தாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் நான் இல்ல, ஆனா வீடியோ பார்த்தேன். சூப்பரா பாடியிருந்தாங்க. அப்போ என்ன பாட்டு பாடுனீங்க ஞாபகம் இருக்கா?
இல்ல. ஓகே, இப்போ என்ன பாட்டு பாட போறீங்க எங்களுக்காக? என் உயிரான இயேசு. வாவ், பியூட்டிஃபுல் சாங். ஏன் இந்த பாட்டு? ஆக்சுவலி மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த சாங் பாடும்போது எனக்கு அது ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும், லைக் அந்த காடோட ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆகும் சார். அதெல்லாம் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே பிரதர், வெயிட் பண்ணாம லேட் பண்ணாம சீக்கிரமா உங்களுடைய பாடலை கேட்டலாம். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் எனக்கு மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா, வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஓகே சௌமியா, ஒரு நல்ல விஷயம் நம்ம டெக்னிக்கல் டீம் பண்ணிருக்காங்க. என்னது? நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்டே, நம்ம பிரதர் வந்து சீசன் 1 சீசன் 2 வந்து ஆக்சுவலா நம்ம வந்து கொரோனால இருந்ததுனால ஆன்லைன்ல கனெக்ட் பண்ண வேண்டியது. ஆமா, எல்லாமே வீடியோஸ் தான் சென்ட் பண்ணிருந்தாங்க. சோ நம்ம டெக்னிக்கல் டீம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இவரு பாடின பாட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல, எனக்கு ஞாபகம் இல்ல. சோ வாட் a coincidence, actually லாக்டவுன் வந்து ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் முன்னாடி the same song நீங்க வந்து இப்போ நம்ம வியூவர்ஸ்க்கு நேர்ல பாடுறது எப்படி ஃபீல் பண்றீங்க? அன்எக்ஸ்பெக்டட். நான் இந்த பாட்டு தான் ப்ரீவியஸாக பாடினேன். ஆக்சுவலி இந்த லாக்டவுனில் சும்மா சித்தியை வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு வீடியோ மட்டும் எடுத்து அனுப்பிவிடு, இந்த மாதிரி நான் அனுப்பிவிடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஜஸ்ட் அந்த வீடியோ சென்ட் பண்ணது மட்டும்தான் நான். அதுக்கப்புறம் எனக்கு அது என்ன பண்ணாங்க, எங்கே போட்டாங்க எதுவுமே தெரியாது. பட் ஆனால் சடனாக இப்போது நான் வந்து செக் பண்ணும்போது லைக் ஷாக்காக இருக்கேன். எனக்கே இப்போ இந்த மாதிரி நான் பாடி இருக்கேன்.
சிட்டி சித்தி அண்ட் டெக்னிக்கல் டீம். ஓகே பிரதர், நீங்க வந்து இப்போ 2025 அக்கா? ஆமா 2025. ஒரு ஞாபகம் இல்ல. டைம் ஓகே. இப்போ வந்து பிஃபோர் 4 இயர்ஸ்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? காலேஜ் படிச்சிட்டு இருந்தீங்க. அப்ப ஏன் இந்த பாடல் பாடுனீங்க? ஆக்சுவலி இந்த சாங் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் சாங். எப்போ எனக்கு லோன்லியா ஃபீல் ஆச்சு அப்படின்னா இந்த சாங் ஒன்று ஹெட்ஃபோன்ஸ்ல போட்டு கேட்டுட்டே இருப்பேன். ஓகே, எங்களுக்காக அந்த வரிகள் மறுபடியும் உங்களால பாட முடியுமா? ஷூர். உங்க ஃபேவரட் லைன் சொல்லுங்க சௌமியா, அவங்க பாடுவாங்க. ஓகேக்கா, எனக்கு ஃபேவரட் வந்து உலகம் எல்லாம் மறக்குதையா உணர்வுகள் எல்லாம் இனிக்குதையா அப்படின்ற பாடல் ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்ட். பாடும்படியாக ஒரு வாய்ப்பு கிடைத்தது. Thank you so much. So let's see final நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க இல்லையான்னு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். All the best. Thank you. All the best. All right, ஜெசிகா, நம்ம அக்ஷய் பிரதர் எப்படி பாடினாரு? ரொம்ப சூப்பரா பாடியிருந்தாரு என் உயிரான இயேசு பாடல். அவரோட சேர்ந்து நம்மளும் பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்தது. ஆமா, நானும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்ததுல, ரொம்ப அழகா பாடியிருந்தாரு. சோ இன்னும் எத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க, சோ யார் என்ன பாடல் பாட போறாங்க அப்படின்னு கேட்கறது நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஆமாக்கா, சோ இந்த வாட்டி இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா குட்டி பசங்க யாருமே வரல. நீங்க நோட் பண்ணீங்களா? இல்லையே, இப்போ ஒருத்தங்க இருக்காங்களே. ஓகே, அந்த பார்ட்டிசிபென்ட் யார் எங்கன்னு சொல்லிடுறீங்களா? சொல்லலாமே. சோ லெட்ஸ் வெல்கம் ஆக்னஸ் ஃப்ரம் சென்னை. ஓகே, நம்முடைய குட்டி ஏஞ்சலா அழகா ட்ரெஸ் பண்ணி சூப்பர் அழகா வந்திருக்காங்க. ஆக்னஸ் பாப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கத்தருடைய கிருபையினா நல்லா இருக்கீங்க? நானும் கத்தர் கிருபை ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த சௌமியாக்கா எட்டி எட்டி பாக்குறீங்க, கேட்கணுமா? என்ன ரொம்ப சாஃப்டா பேசுறீங்க, பயமா இருக்கா? இல்ல, ரொம்ப தைரியமா இருக்கீங்களா? எப்படி இவ்வளவு தைரியம்? யார் சொல்லி கொடுத்தா பாட்டு? அம்மாவா அப்பா? அம்மாவா அப்பா, ரொம்ப சந்தோஷம். என்ன பாட்டு எங்களுக்காக கொண்டு வந்திருக்கீங்க? கண்ணீரால் பாதத்தை நினைக்கின்றேன். வா, ரொம்ப அழகான பாட்டு. பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா? எத்தனை நாள்? அதான் எத்தனை நாள் பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க? ஐயோ, என்கா கொஸ்டின் கேட்டுனே இருக்கீங்க. ஏன் சமயம் கொஸ்டின் கேக்குற குழந்தைய? நம்ம வந்து மேக்ஸ் கொஸ்டின் போலாமா? இல்ல, வேணாம், சும்மா சொன்னேன். சரி, ஓகே, ரொம்ப அழகான பாடல் எடுத்திருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட், சூப்பரா பாடணும். தேங்க்யூ. ஓகே. கண்ணீரா
இரக்கம் பெற்றேன் அதிகமாய் உம்மை நேசிப்பேன் அதிகமாய் இரக்கம் பெற்றேன் அதிகமாய் இரக்கம் பெற்றேன் அதிகமாய் இரக்கம் பெற்றேன். ஓகே, அதிகமாய் அதிகமாக இந்த பாட்டை கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்கு எனக்கு. என்னால் அங்கே நிற்க முடியல, எனக்கு அவ்வளோ கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு. உண்மைக்கு ரொம்ப அழகாக பாடியிருந்தீங்க. இந்த பாடல வரிகள் மீனிங்லாம் தெரியுமா? தெரியுமா? ஓகே, ரொம்ப அழகாக பாடியிருந்தீங்க. ஸோ எட்டர்னல் சிங்கர் பற்றி உங்களுக்கு யார் சொன்னா? எங்கள் மாமா சொல்லியிருந்தாங்க. உங்கள் மாமா சொன்னாங்களா? ஓகே, சூப்பர். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பாடுவீங்களா அந்த மாதிரி சாங்ஸ்? கொயரெல்லாம் இருக்கீங்களா? ஸ்கூல் கொயரில் இருக்கீங்களா? நிறைய சாங்ஸ்லாம் பாடுவீங்களா அப்போ? ஓகே, அடுத்த வாட்டி நம்ம பாடுவோம் பாப்பா கூப்பிட்டுருவோமா? ஓகே, என்ன சொன்னா ஏதாச்சும் கொஸ்டின்ஸ்? என்ன படிக்கிறீங்க ஆக்னஸ்? நான் கேட்கணும்னு நினைச்சேன். 6th ஸ்டாண்டர்ட். ஓகே, உங்களுக்கு ஏசப்பா எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? அதிகமாய் அதிகமாய் அதை நீங்க பாட்டாவே பாடிட்டீங்க இல்லையா? பாட்டாவே பாடிட்டோம். எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றதுல ரொம்ப அழகா பாடியிருந்தீங்க. ஓகே ஆக்னஸ், ஆல் தி பெஸ்ட். ஃபைனலா மீட் பண்ணலாம். ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங்கை பார்த்துட்டு வந்தோம். நம்ம கேட்கும் போது அவ்வளோ இனிமையா இருந்துச்சு. ஸோ அடுத்து யாரு எங்க இருந்து வராங்க அப்படின்றத பார்க்கலாமா? ஓகே, அடுத்த பார்ட்டிசிபேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்தி சிஸ்டர் ஃப்ரம் சென்னை. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ உங்களை பத்தி நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க அப்படின்றத நம்ம நேயர்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்றீங்களா? ஓகே, என் பேர் பிரசாந்தி. நான் கொளத்தூர்லேருந்து வரேன். கொளத்தூர்ல இருந்து வரீங்க. எந்த சபைக்கு போயிட்டு இருக்கீங்க? பிளெஸிங் ஏஜி சர்ச். பிளெஸிங் ஏஜி. ஓகே, ஸோ அங்கே சாங்ஸ்லாம் பாடுறது உண்டா நீங்க? நான் மேரேஜ் ஆகி அங்கே வந்திருக்கேன் கொளத்தூருக்கு புதுசாக. அங்கே அப்படிங்களா? புதுசாக போயிட்டு இருக்கேன். ஓகே, வெளியே அப்போ சாங்ஸ்லாம் பாடிருக்கீங்களா? நைஸ் நைஸ் நைஸ். ஓகே சௌமியா, என்ன சொல்றீங்க? மேரேஜ் ஆயிடுச்சா? நிஜமா சொல்றீங்களா இல்ல சும்மா சொல்றீங்க? பாக்குறதுக்கு குட்டியா இருக்கீங்க. ஓகே, உங்க ஆத்துக்காரர் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அவங்களுக்கு எப்பவுமே நீங்க பாடி பாடி காமிச்சிட்டு இருப்பீங்களா? அப்போ உங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லிருக்காரு? ரொம்ப நல்லா பண்றேன். ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். மினிஸ்ட்ரிஸ் என்ன மாதிரி மினிஸ்ட்ரிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சிஸ்டர்? மினிஸ்ட்ரிஸ் எதுவும் பண்ணல. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஓகே, எங்களுக்காக என்ன பாடலை கொண்டு வந்திருக்கீங்க? ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை. ரொம்ப அழகான பாடல். ஏன் இந்த பாடல்? ஏன் இது? நிறைய பாடல் இருக்கும், ஏன் இந்த பாட்டை சூஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்டேஜ்ல பாடினது இந்த பாட்டு தான். ஓ, வேற ஸ்டேஜ்லயும் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க? இல்ல, சின்ன வயசுல சாங் காம்படிஷன்லாம் சர்ச்ல எல்லாம் பாடுவோம். ஓகே, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைமா தமிழ் பாட்டு வந்து கத்துக்கிட்டது. தமிழ் பாட்டா? அப்ப என்ன பாட்டு பாடுவீங்க நீங்க? ஆக்சுவலி தெலுங்கு. சௌமியா, தெலுங்கு சாங்ஸ் பாடுவீங்களா? அப்ப எங்களுக்கு இன்னைக்கு தெலுங்கு சாங் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. நீங்க பாட சொன்னா ஓகே தான். ஓகே ஓகே. ஸோ இருந்தாலும் நீங்க தமிழ் ஒரு பாடலை எடுத்து நீங்க எங்களுக்காக பாட வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். சரி, இந்த எட்டர்னல் சிங்கர் காம்படிஷன் பத்தி எப்படி தெரியும் உங்களுக்கு? ரெகுலராக டிவி வீட்டில் கிறிஸ்டியன் சேனல்ஸ் எல்லாமே பார்த்துட்ருப்போம். அப்போ வந்து 316 வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம். 316 சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து, அது மூலியமா தான் வந்தீங்க. ஓகே, அப்போ 316 சேனல் தெலுசு. ஓகே, சூப்பரா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ.
ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. ஓகே, சூப்பரா பாடி இருந்தாங்க சிஸ்டர். எனக்கு ஒரே ஒரு டவுட், கோச்சுக்க மாட்டீங்கல்ல? இவ்வளோ ஒல்லியா இருந்துட்டு எங்க இருந்து உங்களுக்கு வாய்ஸ் அவ்வளோ ஹை பிச் எடுக்கிறீங்க? எனக்கும் அதேதான்க்கா டவுட், எப்படி இவ்வளோ ஒல்லியா இருந்துட்டு அந்த ஹை பிச் எப்படி எடுக்கிறாங்க? ஒல்லியா இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஏன்னா இந்த உடம்புக்குள்ள இருந்து இவ்வளோ ஒரு சவுண்ட் வருதா அப்படின்றது எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. காட்ஸ் கிரேஸ். ரொம்ப சூப்பரா பாடி இருந்தீங்க. உண்மையிலே இந்த எப்படி கிளாஸ் போய் கத்துருக்கீங்களா இல்ல பாடி பாடி நீங்களே கத்துக்கிட்டதா? சின்ன வயசுல இருந்து சர்ச்ல பாடி பாடி பாடி. ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா ப்ரொஃபஷனலா ஆக்சுவலா ரொம்ப நல்லா பாடி இருந்தீங்க. ஸோ இந்த பாடல் கூட ரொம்ப அருமையான பாடல் இல்லைக்கா. ஸோ யார் உடஞ்சு போய் இருந்தாலும் வந்து ஆண்டவர் ஆறுதல் கொடுக்கிற அந்த ஏற்ற நேரம், அட் த ரைட் டைம். ஆண்டவர் எப்பயும் சொல்வார்ல, அட் த ரைட் டைம், அட் த ரைட் டைம். அந்த ரைட் டைம், அந்த அழகான பாடல கரெக்டான சாங்க எங்களுக்காக நீங்க பாடினதுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர். சரி, ஓகே. எனக்கு இன்னொரு ஹெல்ப் சொல்லுங்க. அதாவது இப்ப நீங்க 2 பேரும் தெலுங்கு தெரியும். எஸ். இவங்க வந்து இந்த ப்ரோக்ராம்காக தமிழ் சாங் எடுத்திருக்காங்க. ஆமா. நீங்க 2 பேரும் என்ன செய்ய போறீங்கன்னா தெலுங்கு பாட்டு எடுத்து எனக்கு சொல்லி தர போறீங்க. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகேயா? பரவாயில்ல, இது கொஞ்சம் ஈஸியா சொல்லி கொடுங்க. நேயர்கள் பாத்துட்டு இருக்காங்க. கரெக்ட். ஓகேவா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சிஸ்டர், என்ன பாட்டு எனக்காக சொல்லி தர போறீங்க? 2 லைன் தான், அதுக்கு மேல பாட மாட்டேன். இல்ல, நாங்க ஒரு 10 லைன் பாடலான்னு இருக்கோம். ஏன்னா நாங்க பாடுங்க, அதுல எனக்கு ஏதாச்சும் தோணுதா, பாட வருதான்னு பாக்குறேன். பாடுறீங்களா? மியூசிஷியன்ஸ் ரெடியா? போயிடலாமா பாடுறதுக்கு? என்ன பாட்டு சொன்னீங்க? சுண்டி தேனே தாரல கண்ணா. சுண்டி தேனே தாரல கண்ணா. தாரல கண்ணாவா? அதே கண்ணா தான். சுண்டி தேனே தாரல கண்ணா. இதோட மீனிங்? சோ நம்ம சிஸ்டர் சொல்வாங்க, இருங்க. காட்டு தேனை விட அதிகமான மதுரமா இருக்கும். காட்டு தேனோட ரொம்ப இனிமை, அதானே? ஓகே, சரி, அந்த சுட்டியை பாடிடலாமா? சுட்டியை பாடிடலாம். சுண்டி தேனே தாரல கண்ணா. ரெடி? 1 2 3 4. சுட்டித்தேனே தாரல கண்ணா, యేసు నామమే మధురం, యేసయ్య సన్నిధినే మరువజాలను. చుంటితేనె దారల కన్నా, యేసు నామమే మధురం, యేసయ్య సన్నిధినే మరువజాలను. జీవిత కాలం
அழகா பாடினீங்க. நான் பாட விரும்பல, ஏன்னா எனக்கு வாயிலே வரல. ஓகே, 2 பேரும் ரொம்ப அழகா பாடிருந்தீங்க இந்த பாடல். சரி, எங்களுக்கு எவ்வளவு மார்க் போடுவீங்க ஜெசி அக்கா? சரி, எனக்கு பாஷை தெரியாதனால 9 out of 10 போடுறேன். தேங்க்யூ so much. அந்த ஒண்ணு வந்து நீங்க எனக்கு சொல்லி கொடுக்கல, அதனால. ஓகே, இருந்தாலும் நம்ம சிஸ்டர் ரொம்ப அழகா பாடிருந்தீங்க. ஸோ ஃபைனல்ஸ்ல செலக்ட் ஆகிக்கலாம் இல்லையா அப்படின்றத நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. என்ன நேர்களே, நம்ம தொடர்ந்து நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் நம்ம அழகழகா பாடியிருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் வித்தியாசமா பாடல்கள் கொண்டு வந்து அவங்களோட திறமைகளை கர்த்தருக்கென்று அவங்க உபயோகிச்சாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. டிவியில பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்கு எனக்கு தெரியல, நேரில் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உண்மையா சொல்றீங்க அக்கா. ஸோ இதே போல நீங்க வந்து நிறைய நிகழ்ச்சி, நிறைய எபிசோட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் இரவு 7 மணிக்கு நம்மளோட சேனல் 316ல இது ஒளிபரப்பு செய்யப்படும். நாட் ஒன்லி இன் டிவி, நம்ம வந்து யூடியூப்லயும் வந்து ஷார்ட்ஸ் எல்லாத்துலயும், எல்லா சோஷியல் மீடியாஸ்லயும் நம்மளுடைய இந்த எபிசோட்ஸ் போயிட்டு இருக்கோம். நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை பார்த்து நீங்க சந்தோஷப்படும்படியா அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, ஸோ சௌமியா ரொம்ப விருப்பா போயிட்டு இருக்குன்னு எத்தனை எபிசோட்ஸ் வரும் அப்படின்றது நான் இப்போ சொல்ல மாட்டேன். நேர்களும் இருந்து அடுத்த வர எபிசோட்ஸ் மூலமா அவங்களும் பார்த்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். ஸோ இதே போல உங்களை அடுத்த வாரம் நாங்கள் மீட் பண்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெசி மற்றும் சௌமியா சுசானா. எட்டர்னல் சிங்கர் சீசன் 2.